இந்த நாளிலும் விசேஷமாக தேவன் சொன்ன முதல் ஊழியம் என்ன ஊழியம், அது எப்படி செய்யணுங்கிறத ஆண்டு நம்ம கற்றுக் கொடுத்துட்டு வருகிறார். அதுல முதல் காரியத்தை நம்ம தியானிச்சோம், நடக்கையின் மூலம் நற்செய்தி என்று சொல்லி. அதாவது பிறருக்கு முன்பாக நீ உண்மையா வாழும்போது அது ஒரு நற்செய்தி, அது ஒரு ஊழியங்கிறத ஆண்டு சொன்னார். நிறைய ஊழியங்கள்ல இது முதல் ஊழியம். இது நம்ம வார்த்தையினால சொல்லாமலே என் நடக்கையினாலே சுவிசேஷம் அறிவிப்பது. இந்த ஊழியத்தை ஒருவரும் தடை பண்ண முடியாது. இந்த ஊழியத்தை யாரும் செய்யாதன்னு சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தேவன் சொன்ன ஒரு ஊழியம். நம்முடைய நடக்கையை பார்த்தே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியும். நம்முடைய நடக்கையை பார்த்து தேவனுடைய வார்த்தையை அவர்கள் நம்மிடத்துல கேட்கும்படியாக நம்ம நடத்த முடியும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலும் கற்றுக் கொடுத்து வருகிறார். அதில் நம்ம முதல்ல பார்த்தோம். இன்றைக்கும் இரண்டாவது காரியமாக தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 22, 23. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இப்ப இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இதன் மூலமா என்ன ஒரு நற்செய்தி நமக்கு கிடைக்க போகுது, இதன் மூலமா என்ன ஒரு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க முடியும். தானியேலை சிங்கக்கபில கொண்டு போடுறாங்களே, அவன் போடும் பொழுது அவன் சொல்றாரு, தானியேல் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், அவன் என்ன செய்யறான், நான் என் தேவன் மேல விசுவாசித்தபடியினால், என் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படுது. அப்போ அவனும் அந்த வார்த்தையை சொல்றான், என் தேவனை நான் விசுவாசிச்சேன், அதனால எனக்கு ஒரு சேதம் இல்லாதபடி கர்த்தர் என்ன செஞ்சா காத்து கொண்டார். அப்போ இந்த தன் தேவன் பேரில் விசுவாசமா இருக்கும் பொழுது அது ஒரு நற்செய்தியா மாறுமானா கண்டிப்பாக மாறும், கண்டிப்பாக மாறும். விசுவாசம் எப்பொழுது நமக்கு தேவைப்படுதுன்னா, பலவீனமான ஒரு சூழ்நிலையில, நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில அதுல ஆண்டவரை பிடித்துக்கொள்ள, அதாவது உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நம்பிக்கை. இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்தித்தாமனா நீ மத்தவங்களாம் சோர்ந்து போயிடுவான், மத்தவங்களாம் வாழ்றதே கடினம். ஆனா நீ எப்படி இதுல நிக்கிற, உங்களை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மாறுதல் வரும். இப்ப இந்த சம்பவத்தை நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒரு சம்பவம் ஆனாலும், இது இந்த சிங்கக்கடியில தூக்கி போடக்கூடிய சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை எப்படி உருவானதுங்கிறது நமக்கு தெரியணும். டைரக்டா அவனை கொண்டு தானியேலை வா, அவனை கொண்டு சிங்கக்கபில போடுறேன்னு சொல்லி போடப்படல. அதற்கு முன்பதாக பல தந்திரமான சூழ்நிலைகள் தானியேலுக்கு விரோதமாக நடத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். இப்போ ரெண்டாவது அவங்க உடல அவன் உண்மையா இருக்கிறான், அது மூலமா ஒரு நற்செய்தி. ரெண்டாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவன் விசுவாசத்துல ஏதாவது ஒண்ணு லாக் பண்ணணும். அதான் சொல்லப்படுற, அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய. அதே போல 7ஆம் வசனத்தை பாருங்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நல்ல கவனிங்க, இது உலகத்துல எவனுமே செய்ய மாட்டான். எப்ப ஜஸ்ட் நமக்கு ஒரு இன்னைக்கு உலகத்துல சிம்பிளா ஒண்ணு நான் எடுத்துக்கொண்ட நிறைய காரியத்தை நம்ம எடுத்து சொல்லலாம். இந்த சம்பவம் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு எதிராக ஒருத்தர் துப்பாக்கி நினைச்சு இப்ப இயேசுவை நீ மறுதளிக்கலன்னா உன்னை சுற்றுவேன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? மறுதளிக்காம இருப்போமா? நம்முடைய விசுவாசத்தை அதுல காட்டுவோமா? அதே நேரத்துல நீ உனக்கு ஒரு பதவி நான் கொடுக்க போறேன், அதுக்காக நீ இந்த காரியத்தை தேவனுக்கு விரோதமான இந்த காரியத்தை செஞ்சா உனக்கு இப்பொழுதே உனக்கு மேனேஜர் போஸ்டிங் அல்லது பெரிய உயர்ந்த பதவி அல்லது 1 லட்சம் ரூபா 1 கோடி ரூபா உனக்கு தரேன் அப்படின்னா, இயேசுக்கு விரோதமான காரியத்தை செய்யதான் நம்ம செஞ்சிருவோமா?
நமக்கு இந்த நேரத்துல தேவையான ஒன்றுதான். இந்த நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனையில இப்போ ஒரே ஒரு சிம்பிளா சொல்றேன். இன்னைக்கு ரொம்ப அர்ஜென்டான ஒரு சூழ்நிலை, எனக்கு பணம் தேவைப்படுகிறது. அந்த சிச்சுவேஷன்ல ஒருத்தர் சொல்றாரு, நீ தேவனுக்கு விரோதமான இந்த காரியத்தை நீ செய், அப்பொழுது உனக்கு உன் வாழ்நாள் எல்லாம் தேவையான அளவுக்கு உனக்கு ஒரு பணம் தேவைப்படும், உனக்கு பணம் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு காரியத்துல. இப்ப இந்த இடத்துல எனக்கு பணம் இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒருத்தர் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு, இந்த ஒரு காரியத்தை நீ செஞ்சனா உனக்கு வாழ்நாள் முழுவதும் பணம் தேவையே இல்லாதபடி உனக்கு வாழ்க்கை செட் ஆயிரும், ஆனா இந்த தவறான காரியத்தை செய்யி அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அதை செய்வேனா செய்ய மாட்டேன். விளங்குதான் விளங்கலையா? இப்ப எல்லா ஜனங்கள் மத்தியிலும் இந்த ஒரு சூழ்நிலை, ஏன்னா என் நிலைமை எல்லாருக்கும் தெரியுதுன்னு. நம்முடைய உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் இந்த தனிப்பட்ட முறையில யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கடி பண தேவையான, உங்க சுற்றில இருக்கிற எல்லாருக்கும் இவனுக்கு நெருக்கடி தேவைன்னு தெரியுது. இப்ப இதை செய்யறானா, இடம் கொடுக்கறானா கொடுக்கலையாங்கிறது எல்லாருடைய கண்களும் பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல எல்லாரும் இடம் கொடுத்துருவான் அப்படிங்கிறது எல்லாருடைய மனதிலும் அப்படி தோன்றக்கூடிய நேரத்துல, இல்ல எனக்கு அப்படி ஒரு ரூபா தேவைதான், ஆனா அப்படி ஒரு ரூபா என் இயேசுக்கு விரோதமா நான் செஞ்சு எனக்கு அப்படி ஒரு பணம் எனக்கு தேவையில்ல, நீ தாங்க நிக்க பத்தியா, அந்த விசுவாசத்தை பார்த்துதான் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கணும். அன்னைக்கு நான் அவனை பார்த்தேன், எத்தனையோ தவறான சூழ்நிலை, எனக்கு நெருக்கமான சூழ்நிலை கூட தேவைப்படுகிற நேரத்திலையும் கூட அவன் என்ன செய்யல, தேவனை விட்டவன் விலகல. அது அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக மாறும். விளங்குதான் விளங்கலையா? பதவிக்காகவும் உயிருக்காகவும் நான் தேவனை விட்டு கொடுக்காம வாழ்வதுதான் விசுவாசம். எனக்கு ஒரு தேவைக்காண்டி நான் ஆண்டவரத்துல ஜெபிக்கிறது பேர் விசுவாசம் இல்ல. அது உலகத்தாரும் ஜெபிப்பாங்க, எனக்கு ஒரு தேவை ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன்னு. எனக்கு இப்போ ஒரு நன்மை வருது, அதுல நான் ஒரு தவறான வழிக்கு போகிறேன் தூண்டப்படும் பொழுது கூட அதை நான் செய்யாமல் இயேசுவுக்காக இது எனக்கு வேண்டாம், இதனால என் தேவன் என்னை விட்டு விலகுவார் என்றால் அப்படிப்பட்ட ஒரு உலக நன்மை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நீ உறுதியா இருப்பாயானால் அந்த விசுவாசத்துக்கு அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. விளங்குதா விளங்கலையா? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். இந்த சிச்சுவேஷன்ல தானியேல் என்ன பண்றாரு? 10வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பாத்தீங்களா? இதனால தானியேலுக்கு பதவி போகலாம், இதனால தானியேலுக்கு உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மைதானா? ஆமாண்ணா. ஆனா அவன் விசுவாசத்துல தளரவே இல்லை, விடவே இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு இதுல இதனால எனக்கு பதவி போகும் அப்படிங்கறதுனால, இதனால எனக்கு வேலை போயிருங்கிறதுனால தேவனுக்கு விரோதமா செய்யற காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருக்கிறோம். அப்படியே எனக்கு வேலையே போனாலும், அப்படியே எனக்குள்ள காரியத்துல இதனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளை விட்டு தடை பண்ணாலும், உலகத்தினுடைய ஐக்கியங்கள் என்னை தடை பண்ணாலும் பரவாயில்ல. ஐயோ இவன் இப்படி செய்யல அப்படின்னா இவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கோபப்பட்டா பட்டு போறான், விலைக்கு போயிடும், போனா போகிறான். ஆனா இயேசுவை விட இந்த உலகத்துல யார் என்னை விட்டு விலைக்கு போனாலும் கவலை இல்லை. அதுதான் விசுவாசத்தின் அறிக்கை. விளங்குதான் விளங்கலையா? அதுக்காக நன்மை செய்யறவங்களுக்காக அல்லது காரியம் செய்யறதுனால விலகி போற காரியம் இல்ல. தீமை செய்ய ஒருத்தர் தூண்டும் பொழுது, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்ய தூண்டுகிற நபர், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நபருடைய வார்த்தையை நான் கீழ்ப்படியது வேண்ட அவசியமே இல்லை என்பதுதான் இந்த தானியேல் சொல்றாரு. என் இயேசு எனக்கு கொடுத்த அந்த பதவி, அந்த பதவியை நான் காப்பாத்துறதுக்கு நான் தேவனுக்கு விரோதமா எனக்கு சில காரியங்களை செய்யணும்னா இப்படி ஒரு பதவி எனக்கு வேண்டாம். இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த இந்த ஜீவன் அவருக்கு விரோதமா செய்யறதுக்காக என்னுடைய காரியங்கள்ல இந்த இடத்துல பண்ண தூண்டுகிறான்னா அப்படி ஒரு ஜீவன் இருந்து என்ன, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தானியேல் வாழ்க்கை. அதுதான் விசுவாச வாழ்க்கை. விளங்குதான் விளங்கலையா? என் விசுவாசம் என்ன, ஆண்டவரே உமக்காக வாழ்ந்த ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு மாத்திரம் இவ்வளவு சோதனை தெரியும் நம்ம கேட்டோம்னா அது பேரு விசுவாசம் இல்ல. எத்தனை சோதனை வந்தாலும் சரி என் இயேசுவை விட்டு பிரிக்க கூடாது, அதுதான் விசுவாசம். புரியுதா புரியலையா? எந்த காரியமும் இயேசுவை விட்டு நம்மை பிரிக்க கூடாது, அதுதான் விசுவாசம். இன்னைக்கு நம்ம அதை பாக்குறது இல்ல.
அதுதான் விசுவாசம். இன்னைக்கு அது ஒரு காரியத்துல அதான் சொல்லலாம், ஜீவனா இயேசு வாங்கும்போது நான் இயேசுவை தான் செலக்ட் பண்றான் தானியேல். பதவியா இயேசு வாங்கும்போது பதவி இல்ல, இயேசுவை தான் அவன் செலக்ட் பண்றான். இன்னைக்கு அதுதான் விசுவாசம். இது எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் பார்த்திருக்காங்க? ஏன்னா அந்த 11ஆம் வசனத்துல பாருங்க, அப்பொழுது அந்த மனுஷன் கூட்டம் கூடி தானியேல் ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்யறதை கண்டார்கள். நம்மளை பார்ப்பாங்க, இவன் எப்படி விசுவாசம் ஆண்டவர் தேடுறாங்கன்னு. இவங்களுடைய நமக்கும் உலகத்துக்கும் ஒத்து போகாத ஒரு வாழ்க்கையை மத்தவங்க பார்ப்பாங்க. நம்ம சேஞ்சஸ் காட்டணும், வித்தியாசத்தை காட்டணும். தானியேல் வித்தியாசத்தை காட்டினான். தேவனுக்கு உண்மையாக தன்னை வித்தியாசப்பட்டது. தேவனுடைய பிள்ளை அந்த உலகத்துக்கு நீ வித்தியாசம் காட்டுவதுதான் உன் விசுவாசம். விசுவாசத்துல அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தானியேல் இருந்தார். இதனால என்ன நற்செய்தி உண்டாயிற்று? பிரச்சனை தான் வந்துச்சு. தானியேலுக்கு போராட்டம் தான் வந்துச்சு. ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது பதவியே போற சூழ்நிலை வந்துச்சு, ஜீவனே போகிற அளவுக்கு சூழ்நிலை வந்துச்சு. இந்த சூழ்நிலையில விசுவாசிக்கணுங்கும் போது போராட்டம் தான் முன்ன வந்து நிக்கி, பிரச்சனை தான் வந்து நிக்கி. வாழ்வா சாவாங்கிற சூழ்நிலையில நாம் எடுக்கிற முடிவு எல்லாமே நம்மளை ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போகுது. தானியேலுடைய சூழ்நிலை நல்ல பதவி, நல்ல உயர்ந்த ஸ்தானம். அன்னை யாரெல்லாம் அவங்கள பகைச்சாங்களோ அவங்களுக்கு மேல ஆண்டவர் உயர்த்தி கொடுத்திருக்கிறாரு, உயர்வை கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆண்டவர் எனக்கு எவ்வளவு ஒரு உயர்வு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு இது ஆண்டவர் கொடுத்தது. இன்னைக்கு எத்தனை பேர் சாட்சி சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா? என் நிலைமை எப்படியோ இருந்தேன், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எங்களை எல்லா ஜனங்க மத்தியிலும் உயர்த்தி வச்சிருக்காரு. கடைசியில் அந்த உயர்வுக்கே எனக்கு ஒரு பாதிப்பு வர மாதிரி சூழ்நிலை வருது. இன்னைக்கு அதுலதான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. பதவியா ஆண்டவர் நிறைய நேரத்துல பதவியை ஆண்டவர் கொடுத்த பதவியை காப்பதற்காக ஆண்டவரே தூக்கி வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை குலைத்து போட்டவர்கள் உண்டு. விசுவாசத்தை குலைத்து போட்டவர்கள் உண்டு. அதனாலதான் சொல்றேன், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம அதற்கு ஆண்டவருக்காக நம்ம தூக்கி எறியும் பொழுது, தேவனுக்காக தூக்கி எறியும் பொழுது ஆண்டவர் அதற்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். எனக்கு ஒரு நெருக்கடி, நான் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவதற்காக நான் பயன்படுத்த வேண்டும். அது தேவன் என்னிடத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. இதைத்தான் ஆண்டவர் நம்மோடு கூட சொல்றார். இதுல என்ன சுவிசேஷம் நடந்துரும்? இதனால அவன் விசுவாசித்து இருக்கிறான், இதனால என்ன சுவிசேஷம் என் நடக்கையின் மூலமா என்ன ஒரு நன்மை நடந்துருக்கும் போது, அதே தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசிங்க. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார் என்று எழுதினான். விளங்குதா? ஆமாண்ணா. இவன் என்ன சுவிசேஷம் அறிவித்தாரு தானியேலு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுதான் நல்லவர்னு சொன்னாரா? இல்லண்ணே. ஆனா சொன்ன நபர் யாருன்னு பாத்தீங்களா? நடக்கை ஒரு தேசத்தையே மாற்றிச்சு. விளங்குதா விளங்கலையா? ஆமாண்ணே. இதுல என்ன இருக்கு? இது யாரு மாறுவா? இதுல எங்க இருக்கு? நம்ம அவிசுவாசத்தினாலதான் இன்னைக்கு ஆண்டோடைய வல்லமையை நாமே தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டோர் வார்த்தை தெளிவா சொல்லுகிறது. ராஜாவாகிய தரியு சொல்ற ஒரு வார்த்தை அழகான ஒரு காரியம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்குன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானப்படுகிறோம். எதனால அப்படி சொல்றாரு? அவர் ஜீவனுள்ள தேவன். விளங்குதா விளங்கலையா? நடக்கை அவர் ஜீவனுள்ள தேவன்ங்கிறது காமிக்கணுங்கிறாரு. இன்னைக்கு அதை நம்ம காமிக்க மறந்துட்டோம். இந்த உலகத்துல தன் ஜீவனுக்கு மேலாக அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறான்னா அப்ப அவர் பவர்ஃபுல் தேவன் என்பதை மற்றவங்க பார்த்திருக்கிறாங்க. விளங்குதா விளங்கலையா? நம்ம அந்த பவர்ஃபுல்ல காமிக்கல. உண்மையா இல்லையா? அவர் எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கிறாய். இது ஒன்னும் தானியேல் சொல்லல.
பட் ஆனா அவனுடைய செயல்பாடுகளை இவங்க பார்க்கும்போது இவங்களுக்குள்ளே புரியுது, இவன் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், இவர் ஆராதிக்கிற தேவன் நிலைத்திருக்கிறவர், இவர் ஆராதிக்கிற தேவனுடைய ராஜ்யம் தான் நிலை நிற்கும், அவருடைய கர்த்தத்துவம் முடியும் வரை எப்படி ஒரு காரியம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை நாம் காட்டியிருக்கிறோமா? இன்னைக்கு உலகமா ஆண்டவராங்கும் போது உலகம் தான் தேர்ந்தெடுக்கிறோமே, ஜீவனா தேவனாங்கும் போது ஜீவனை தான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறோமே, பதவியா தேவனா இருக்கும் போது பதவியை தான் முக்கியத்துவப்படுத்துகிறோமே, உலகப்புறமான நன்மைகளா படிப்புகளாங்கும் போது நம்ம எதை முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தேவனா இதுவாங்கும் போது நிறைய நேரத்துல எதை நம்ம நிறைய நேரத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நம்முடைய பதவிகளை காப்பாற்றுவதற்காகத்தான் இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிறோம். தானியேல் மூலம் பார்க்கும் பொழுது எனக்கு பதவி இல்லை, என் இயேசு என் கொடுவதற்கு தான் முக்கியம். அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். அதை காட்டணும். என் தேவனுக்கு மேல எதுவும் எனக்கு கிடையாதுப்பா. எத்தனை தடைகள் வந்தாலும் இயேசுவை உறுதியை பிடித்துக் கொள்ளது. ஒரே நோக்கம், ஒரே பாயிண்ட். தானியேலை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நீங்க வாசிக்கும் போல ஒரே ஒரு காரியம் தான். அவங்க எத்தனை பேர் எத்தனை திட்டம் போடட்டும், அவன் ஆண்டரை விட்டு பின்வாங்கவே இல்லை. எப்போ இதனால உன் பதவி போகும் போட்டும், இதனால உன் ஜீவன் போகும் போட்டும், அவன் நடக்கை மற்றவங்களை விசுவாசத்துல கொண்டு வந்துச்சு. அவனுடைய நடக்கை விசுவாச நடக்கை, அதான் முக்கியம். இதனால என் பதவி போயிருக்கலாம், அவனை உயர்த்தி வச்சிருந்த இடம் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுகிற நாம், அந்த பதவிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இயேசுவை கூட தூக்கி போட தயாரா இருக்கிறோம். இந்த பூமியில நான் என்னது கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போகிறோம், ஒண்ணும் கிடையாது. ஆனா இயேசுவை நம்ம இன்றைக்கும் சில நேரங்களில் 2வது பட்சத்துலதான் வைக்கிறோம், முதல் பட்சத்துல வைக்கிறது இல்ல. இயேசுவா இந்த அழிந்து போற உலகமாகும்போது அநேக நேரம் அழிந்து போற உலகத்துக்கு நம்ம இசைவாய் தான் போகிறோம். அதனாலதான் இன்றைக்கும் சுவிசேஷம் பரவல. நம்ம ஏதோ நினைக்கிறோம். இன்னைக்கு ஏன் அவங்க சொல்லல, நம்ம நடக்க இல்ல. இன்னைக்கு ஏன் இந்த அற்புதம் அடையாளம் நடக்கல? ஏன்னா இந்த அதே தரிவு தான் சொல்றது. அவர் எப்படிப்பட்டவர்னு 27ஆம் வசனத்துல சொல்லுது பாருங்க. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார். ஒரே ஒரு விசுவாசம், அவர் எப்படிப்பட்டவர், என்னெல்லாம் செய்ய முடியும், எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியுங்கிறத அவர் நடக்கை வெளிக்காட்டியது. இன்னைக்கு நம்மள அதுல காட்ட மறந்துட்டோம். நடக்கை முதல்ல உண்மையாய் நடக்கிறதுனால சுவிசேஷம் அறிவிக்க முடியும். 2வது, நான் விசுவாசிக்கும் போது, நெருக்கடியும் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அங்கேயும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற சூழ்நிலையை ஆண்டவர் நடக்கையின் மூலமாய் நற்செய்தி. ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தபடி சூழ்நிலைகள் எதிராக இருந்த போதிலும் நாமும் தாவீதை போல தேவன் பேரு விசுவாசம் வைக்கும் போது அதுவும் நற்செய்தியாதான். அதாவது எந்த சூழ்நிலையும் தேவனை விட்டு பின்வாங்காததுதான், பதவிக்காக உயிருக்காக தேவனை விட்டு கொடுக்காததுதான் விசுவாசம். தானியேலுக்கு பதவி போகலாம், உயிர் போகலாம், இது எல்லாம் அவனுக்கு தெரியும். பதவியா ஆண்டவராங்கும் போது எனக்கு ஆண்டவர் தான், உயிரா ஆண்டவராங்கும் போது எனக்கு ஆண்டவர் தான். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்! யோபு சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். தானியேல் சொல்ல, என்னை கொன்று போட ஒப்பு கொடுத்தாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு, எதை சார்ந்து இருக்கு? இன்னைக்கு ஏன் நம்முடைய விசுவாசம் கூட இன்னைக்கு அனைவருக்கு புரியல அப்படிங்கும் போது, நம்முடைய சூழ்நிலை தெரியுது, ஆனா நம்முடைய விசுவாசம் நிறைய பேருக்கு தெரியல. நம்முடைய பிரச்சனை அனைவருக்கு தெரியுது, ஆனா நம்முடைய விசுவாசம் அனைவருக்கு தெரியல. ஏன்னா விசுவாசத்தை காட்டல. ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்வில பிரச்சனை நிறைய பேருக்கு தெரியுது, நம்முடைய விசுவாசம் நம்ம காட்டல. ஆனா விசுவாசம் தெரியல, ஏன்னா நம்ம காட்டல. ஏன் அனைவருக்கு தெரியல? நான் விசுவாசத்தை காட்டல, அதான உண்மை. நம்ம விசுவாசத்தை காட்டவில்லை. தானியேல் காட்டினாரு, விசுவாசத்தை காட்டினாரு. இன்னைக்கு நம்ம காட்டல, அதனாலதான் இன்னைக்கு அனைவருக்கு தெரியல. ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தபடி நம்மளும் தேவனா உலகமாங்கும் பொழுது நம்ம ஆண்டவரை உறுதியா பிடித்து கொண்டு அந்த விசுவாசத்தை காமிப்போமானால், இதை பார்த்து அநேகர் இயேசுவை
ஏன் இந்த தேசமே இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு மனிதனுடைய விசுவாசம் தேசத்தை அசைக்க பண்ணுமானால் நம்ம ஒவ்வொருடைய விசுவாசமும் முழு உலகத்தையே அசைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இன்னைக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்த ஆண்டருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிருபை நிறைந்த அன்பு தகப்பன், இந்த நல்ல நாளுக்கு அமீன் நன்றி சொல்லு. நற்செய்தி கண்டவரை நடக்கையின் மூலமா நற்செய்தி. இந்த இரண்டாவது காரியமாக விசுவாசத்தின் மூலம் நற்செய்தி அறிவிக்க முடியும் என்பதை இன்றைக்கு தானியல் மூலமாக கற்றுக் கொடுத்தீங்கப்பா. சூழ்நிலைகள் எதிராக இருந்த போது கூட தேவன் மேல் விசுவாசம் வைப்பது நற்செய்தி தான். அதாவது தேவனை விட்டு பின்வாங்காது, பதவிக்காக உயிருக்காக தேவனை விட்டு கொடுக்காது, எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காம நம்ம வாழ்கிறோமா? தானியலுக்கு பதவி போகலாம், ஏன் உயிரே போகலாம், அதனால அவன் தேவனை விட்டு பின்வாங்கவே இல்லை. தானியலுடைய விசுவாசம் தேசம் இயேசுவை உண்மையான தேவன் என்பதை காண செய்தது. எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி, எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி. தானியலுடைய வாழ்வில் வந்த நெருக்கடியும் தெரியும், அதே நேரத்தில் அவனுடைய விசுவாசத்தை பார்த்த விசுவாசத்தையும் தெரியும். ரெண்டையும் பார்த்தவங்க தான் ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசுவை அறிந்து கொண்டாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் நானும் ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்றோம். நம்முடைய பிரச்சனை, நம்முடைய தேவைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய நெருக்கங்கள் அநேருக்கு தெரிய வருகிறது. ஆனா நம்முடைய விசுவாசத்தை தெரியல. ஏன்னா நான் விசுவாசிக்கவே இல்லை, விசுவாசத்தை காட்டவே இல்லை. எனக்கு எப்படா மாறும்னு தான் நானும் நினைக்கிறேன்ட்டு அவிசுவாச அறிக்கை தான் செய்யறோமே தவிர விசுவாச அறிக்கை செய்யல. இன்னைக்கு ஆண்டத்தை நம்ம கேட்போம், இன்னைக்கு ஆண்டத்தை நம்ம கேட்கணும்னு சொல்லி ஆண்டவர் விருப்பம். அந்த நாளிலும் நம்மோடு பேசின சத்தியத்துக்காக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, இந்த நாளிலும் நாங்களும் நிறைய நேரத்துல தானியலை போல வாழலப்பா. வாழ வேண்டிய நாங்களே இன்னைக்கு தானியலை போல வாழல. நிறைய நேரத்துல நாங்கள் இந்த சூழ்நிலையை தப்புவதற்காக அநேக நேரத்துல உண்மை விட்டு பின்வாங்கி போனது உண்மைதான். உண்மை மறுதளித்தது பேதுரு போல மறுதளிச்சது உண்மைதான். பேதுரு விசுவாசத்தை காட்ட வேண்டிய இடத்துல மறுதளிச்சு போனோம். இன்னைக்கு நம்மளும் நிறைய நேரத்துல காட்ட வேண்டிய இடத்துல மறுதளிக்கிறோம். இன்னைக்கு நானும் நிறைய நேரத்துல விசுவாசத்தை மறுதளிச்சிருக்கோம். காட்ட வேண்டிய இடத்துல நம்ம நிறைய நேரத்துல மறுதளிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம மறுதளிச்சிருக்கிறோம்ங்கிறத ஒப்புக்கொள்ளணும். நாமும் இப்படிதான் இருக்கிறோம் பேதுருவை போல. விசுவாசத்தை கேட்ட வேண்டிய இடத்துல இன்னைக்கு நிறைய நேரத்துல மறுதளிப்பு தான் நிறைய இருக்கு. என்ன ஆண்டவரை தேடி என்னன்னு அது யாருன்னே தெரியல. அவர் என் மேல அன்பே கிடையாது. சோர்ந்து போறோம், கவலைப்படுகிறோம். ஆனா தானியல் எந்த இடத்துலையும் சோர்ந்து போனா கவலைப்பட்டான்னு சொல்லப்படல, தூசி தான் ஆண்டவரை மறுதளிச்சான்னு சொல்லல. விசுவாசம், அதுதான் சுவிசேஷம், அதுதான் சுவிசேஷம். மறுதளிக்கிறது தேவனை சுவிசேஷமா அறிவிப்பது அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தீர்மானம் இருப்போம், நாங்கள் அந்த விசுவாசத்தை காட்ட ஏசப்பா நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு நிறைய நேரம் கொடுக்குறாருல. பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கடிகள் அநேகருக்கு முன்பாக வருது, எல்லா கண்களுக்கு முன்பாக வருது. ஆனா அந்த இடத்துல விசுவாசத்தை காட்ட மறந்துட்டோமே. மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லுவோம், மன்னிங்க ஆண்டவரே. அந்த விசுவாசத்துல தானியல் போல உறுதியான அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தக்கதா உண்மை விட்டு பின்வாங்காம, உண்மை மறுதளிக்காம, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல உண்மை எந்த சூழ்நிலை விட்டு கொடுக்காம நடக்க எங்களுக்கு உதவி. இதை கேட்ட பிள்ளைங்க, நீ கேட்க போற பிள்ளைங்களுக்கும் அது பிரயோஜனமாக்கிதான். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற எங்கள் ஜீவன நல்ல பிதா. ஆமென்.